ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஏஷியன் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். என்னென்ன பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, DXY இந்த டாலர் இண்டெக்ஸோட பேர், டாலர் இண்டெக்ஸும் அப்புறம் கோல்டு GBP 3 பேரோட செட்டப் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து DXY ஃபஸ்ட்டு எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு டாலர் இண்டெக்ஸ்லேருந்து அடுத்த கோல்டு GBP வந்து பார்ப்போம். நமக்கு வந்து கரண்ட்டு மார்க்கெட்டுக்கு மேலே இருக்க மல்டிபிள் டச்சஸ் ஜோன்ஸை வந்து என்ன சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். கரண்ட்டு மார்க்கெட் கீழே இருக்க மல்டிபிள் டச்சஸை சப்போர்ட்டுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. அந்த ரிஜெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு வந்து என்ட்ரி நல்லாவே இருக்கும். நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் புக் பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா, நான் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ சப்போர்ட் வந்து மார்க் பண்ணிக்குவோம். சப்போர்ட் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். ஏன் இந்த இடத்துல மார்க் பண்ணக்கூடாதா, இந்த இடத்துல மல்டிபிள் டச்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு ஜோன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணுது மார்க்கெட் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு ஜோன்ஸ் இருக்குங்களா, இது ஃபுல்லாமே ஒரு ஜோன் தான். ஒரு ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஜோன்ஸ் போகிறதுக்கு இப்போ இந்த இடத்த சொல்லிக்குவோம். இந்த இடத்துல ஒரு மல்டிபிள் டச்சஸ் ஜோன்ஸ் இருக்குங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்டோன் போகிறதுக்கு இந்த சைடில் இருக்க இந்த கிளியரான ரேஞ்ச் இருந்தால் மட்டும்தான் கிளியராக போகும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கன்சால்டேஷன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கன்சால்டேஷன்ஸில் உள்ள மல்டிபிள் டச்சஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், மார்க்கெட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ இந்த ஜோன்ஸ் ஃபுல்லாமே கன்சால்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும், இந்த ஜோன்ஸ்குள்ளேயே கன்சால்டேஷன்ஸ்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, நமக்கு எப்போ என்ட்ரி எடுத்தாலும் ஒரு ஜோனை பிரேக் அவுட் பண்ணுதா நெக்ஸ்ட்டு ஜோன் போடுறதுக்கு நம்ம கிளியரான டார்கெட் ரேஞ்ச் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த இதெல்லாம் நம்ம வந்து டிலீட் பண்ணிடுவோம். இப்போ வந்து சப்போர்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து டார்கெட் வந்து மார்க் பண்ண போகிறோம். இது அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து இன்னும் கரெக்ஷன் பண்ணுவோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ராப் பண்ணுவோம். எந்த ஒரு இதுவுமே ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ வந்து ட்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டவுன் சைட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த ஏரியாவில் உள்ள மல்டிபிள் டச்சஸ் இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து வேறு கலர் வச்சுக்குவோம். வேறு கலர் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்த நெக்ஸ்ட்டு டார்கெட்டை வந்து நம்ம இந்த ஏரியாவில் உள்ள மல்டிபிள் டச்சஸில் நம்ம வந்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம வந்து ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே மல்டிபிள் டச்சஸ் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து கிளியராக பார்த்துடணும். ஓகேங்களா, அது மாதிரி அப்சைடு இப்போ நான் வந்து ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே வரையும் போகும் அப்படின்றத நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரையும் கிளியராக போகும். ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் வரையும் பார்த்தோம்னா கண்டினியூஸாக என்ன பண்ணுது, பீரிஷ் கேண்டில்ஸாக வருது. இந்த இடத்துல ஃபால் ஆகிட்டு திரும்ப ஒரு புல் பேக் எடுத்துருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் கிளியரான ரேஞ்ச் இருக்குது. நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணி பார்த்தா நம்மளால் அந்த வியூஸை வந்து பார்க்க முடியும். அது மாதிரி அப்சைட் நெக்ஸ்ட்டு லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஏரியா வரைக்கும் இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரையும் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் வரையும் கிளியராக போகும். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் வரையும் வந்து ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போகும். என்ன பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்க. கண்டினியூஸாக போய்ட்டு அச்சீவ் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. எந்த ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாலும் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் கொடுத்தாலும் என்ன பண்ணும், சின்ன சின்ன கன்சால்டேஷன்ஸ் மாதிரியே கொடுத்தா நமக்கு வந்து போகும். இந்த ஹையர் லோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு தான் நமக்கு வந்து எப்போயுமே போகும். அதையும் பார்த்துக்குங்க. நம்ம வந்து இது வந்து ஸ்கேல்பிங் செட்டப். இப்போ DXY நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, DXYயில் போய் ஸ்கேல்பிங் பண்ண போகிறோமா இல்லை, நம்ம வந்து கோல்டில் பண்ணுறதுக்கு DXY வந்து பார்ப்போம். DXY பேரை வந்து பார்ப்போம். ஏன்னா கரன்சி கோரிலேஷன் ஒரு கான்செப்ட் இப்போ இருக்குது. அந்த கான்செப்ட் படி நமக்கு வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா, மார்க்கெட்டில் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி அங்கே ஒரு என்ட்ரியை போடுவோம். ஓகேங்களா, நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்கேல்பிங் பண்ணோம். அக்யூரசி வந்து 100% வந்து அக்யூரஸியாக இருக்கும். 100% சொல்கிறத விட நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ப்ராஃபிட்லாம் இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து பர்சன்டேஜ் கணக்கு வேணால், நான் எடுக்கிற ப்ராஃபிட்டில் ஓவராலாக வந்து எல்லாமே ப்ராஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். லாஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. கன்சிஸ்டண்ட்டாக புக் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு லெவல்ஸை வந்து செக் பண்ணிப்போம். கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது, அதாவது கிளியரான நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் கூட அப் சைடு மார்க் பண்ணிக்கலாம். டவுன் சைடும் இந்த இடத்துல கிளியராக இருக்குது. இந்த இடத்துல கூட கொஞ்சம் மார்க் பண்ணிக்குவோம். அடுத்த அப் சைடு எல்லாமே ஓகே தான். நல்ல ஒரு கிளியரான மல்டிபிள் டச்சஸ்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இது அப்படியே விட போகிறோமா அப்படின்னா இல்லை. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து
கேண்டிலோட டைப் மாற்ற போகிறோம், சார்ட் டைப் வந்து மாற்ற போகிறோம். நம்ம வந்து லைன் சார்ட்டுக்கு போகிறோம். லைன் சார்ட் எதுக்கு போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரசி வந்து செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து போகிறோம். மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டாக இந்த இடத்துல பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்ட்ரக்சரை. நம்ம வந்து டவுன் சைடு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் பர்டிகுலர் இந்த ஏரியாவில் வந்து புல் பேக் ஆகிட்டு போயிருக்கு. ஸோ அதான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் டச்சஸ் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன இருக்குது, ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதை பார்த்தா தெரியும், ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு பிரேக் பண்ணியிருக்கு. அடுத்து இங்கேயும் பார்த்தோம்னா மார்க்கெட் இந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணி ரிஜெக்ட் ஆகிட்டு பிரேக் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அப்சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வி ஷேப்பில் பார்த்தாவே தெரியும். வி ஷேப்பில் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு, இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தெரியும். வி ஷேப்பில் கொடுத்துருக்கு அப்படின்னாவே அந்த இடத்துல மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுது, ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மீனிங். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ லைனாக இங்கே இருக்குது, லைனில் பார்த்தோம் அப்படின்னா வின்னு இருக்கும். இதை போய் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது கேண்டில் ஸ்டிக் என்ன பண்ணியிருக்கோம், ரிஜெக்ட் ஆகிட்டு போயிருக்கோம். ஓகேங்களா, மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் இந்த கான்செப்டை வந்து என்ன சொல்கிறது, அனலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதான் லேர்ன் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக அந்த கரெக்டான பிளேசஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வந்து நீங்கள் வந்து என்ட்ரிஸ் எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா, தாராளமாக பண்ணலாம். இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிளியராக மார்க் பண்ணிட்டோம். லெவல்ஸும் பார்த்தோன்னா அக்யூரசி அதிகமாகவே இருக்குது. இப்போ திரும்ப நம்ம சார்ட் டைப்புக்கே வந்துடும். திரும்ப நமக்கு வந்து கேண்டிலுக்கே வந்துடும். நம்ம வந்து ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எடுத்துப்போம். இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு DXY. நமக்கு வந்து கொஞ்சம் கேப் அப் மாதிரி ஆகிருக்கு. இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா நமக்கு ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே எந்த அளவுக்கு அக்யூரசி இந்த எதை வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மார்க்கெட்டில் கொடுத்துருக்க ரிஜெக்ஷன்ஸை வச்சு மட்டும்தான். ஒன்ஸ் இந்த ஏரியாஸ்லாம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் நம்ம சொல்லியிருக்க ஏரியா வரையும் போகும். கிளியரான பிரேக் அவுட் பட்டும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன். கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து கிளியராக இந்த என்ன சொல்கிறது, சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ வந்து கிளியராக பிரேக் பண்ணணும். இப்படி கிளியராக பிரேக் பண்ணுது அப்படின்னா அந்த கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம வந்து என்ட்ரிஸ் போவோம். அதில் நிறைய மெத்தட் இருக்குது. அதெல்லாம் இம்பல்ஸ் செட்டின்னு சொல்லுவோம். நிறைய கான்செப்ட் இருக்குது. அதெல்லாம் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கோல்டில் போய்ட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். கோல்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, இது ஆல்ரெடி நம்ம வந்து ட்ராப் பண்ணியிருந்தது. இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ நமக்கு வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிடும். அங்கே நம்ம 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமே யூஸ் பண்ணி பிரேக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல இருக்குது டவுன் சைட். அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ இதை ரெண்டே கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது ரெசிஸ்டன்ஸு, இது எனக்கு பண்ணது சப்போர்ட்டு. ஓகேங்களா, மார்க்கெட் டவுன் சைடு பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரையும் கிளியராக போகும். இதை வேறு கலர் வச்சுக்கோம், அப்புறம் தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப் சைடு வந்து இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. அடுத்த செகண்டில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். டவுன் சைடு இன்னும் கூட கொஞ்சம் ஒரு லெவல் வந்து எக்ஸ்ட்ரா கூட நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல வரையும் போகும் அப்படின்னு. ஓகேங்களா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு செக்ஷனுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். மார்க்கெட்டில் ஒவ்வொரு செக்ஷனுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம். இப்போ ஈவினிங் செக்ஷன், இப்போ மார்னிங் செக்ஷனுங்களா, இப்போ ஏசியன் செக்ஷன், இந்த செக்ஷனில் என்ட்ரி கொடுத்துச்சு அப்படின்னா எடுப்போம். அப்புறம் லண்டனில் கொடுத்தாலும் எடுப்போம், ஈவினிங் கொடுத்தாலும் எடுப்போம். ஆனால் இப்போ வந்து லண்டனை வந்து கொஞ்ச நாள் நான் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதிகமாக பண்ணுறது கிடையாது. எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த செக்ஷனை வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்துக்குவேன். இப்போ வந்து சப்போர்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. கொஞ்சம் டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடுவோம். ஹையர் டைம் ஃப்ரேம் போய்ட்டு லெவல்ஸை வந்து கிளியராக மார்க் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கிளியராக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்ப்போம். 4 hours டைம் ஃப்ரேம் போய் பார்ப்போம். 4 hours டைம் ஃப்ரேம் கிளியராக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷன்ஸில் மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து என்ட்ரிஸை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ திரும்ப வந்து என்ன பண்ண போகிறோம், 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்துட்டு சார்ட் டைப் வந்து மாற்ற போகிறோம். சார்ட் டைப் போய்ட்டு லைன் சார்ட் வைக்க போகிறோம். பார்த்தா நமக்கு வந்து கிளியராக நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வி இது கொடுத்துருக்கு. அதாவது வி ஏன் கொடுக்குது அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சடனாக வந்து செல்லர்ஸ் வராங்க. இந்த இடத்துல வந்து சடனாக செல்லர்ஸ் வந்துருக்காங்க. ஸோ அதை வந்து ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வந்து மாறிடுச்சு. அதாவது ரெட் கலர் கேண்டிலுக்கு அடுத்த க்ரீன் கலர் கேண்டில் வருதுன்னா அங்கே சப்போர்ட் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் லைன் சார்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைட் நம்ம வந்து கிளியராக மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல டவுன் சைட் டார்கெட்டும் மார்க் பண்ணிட்டோம். அது மாதிரி அப் சைடு இந்த இடத்துல ஓரளவு கிளியராக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து பிக்ஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ
ஓகே, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த அப்சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வி இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நல்லாவே கிளியராகவே மல்டிபிள் டச்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. அந்த வின்றது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா ரிஜெக்ஷன்ஸை குறிக்குது. நம்மளோட சார்ட் வந்து கிளியராக இருக்குது. ஒன்ஸ் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், என்ட்ரிஸை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், சார்ட் டைப்புக்கு வந்துடுவோம். நீங்கள் எப்பப்பெல்லாம் என்ட்ரிஸ் எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் வால்யூம் இருக்க டைமில் மட்டும்தான் என்ட்ரிஸ் எடுக்கணும். மார்க்கெட்டில் அந்தந்த செக்ஷனுக்குள்ளான டைமில் போயிட்டு மட்டும் அனலைஸ் பண்ணுங்கள். எல்லா டைமும் போய்ட்டு அனலைஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னோடய அட்வைஸ் இதுதான். இப்போ ரிஜெக்ஷன்ஸை பார்த்துருவோம். ரிஜெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் இப்போ என்ன பண்ணியிருக்கு, புல் பேக் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல பர்டிகுலராக ஒரு ஸ்பின்னிங் டாம் கேண்டில் வந்துருக்கு. அந்த கேண்டலோட ஹை கட் பண்ண ஒட்டி மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ரேஞ்சு நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரையும் வரக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது கேண்டில்ஸ்டிக்ஸ். ஓகேங்களா. நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் பார்த்துங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக்கு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கேண்டில்ஸ்டிக்ஸ் டெக்னிக்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். அதை வாங்கி படிங்க, நல்லாவே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு படித்த புக்கும் அதே தான். ட்ரேடிங் சம்மந்தமாட்டமாக நான் படித்த புக்கு அதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. இப்போ இதான் ஸ்ட்ரக்சர். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ட்ரிஸ் வந்து போக போகிறோம். எப்போ பிரேக் பண்ணுவோம் அப்போ தான் நம்ம வந்து என்ட்ரிஸ் கொடுக்க போகிறோம். இப்போ மார்னிங் வந்து இப்போ நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 8 மணிக்குள்ளே நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா ஓகே, டார்கெட் போய்ட்டு அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை லேட் ஆகுது, 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து கம்மியாகிடும். அதையும் பார்த்துக்குங்க. இல்லை வால்யூம் கம்மியான டயத்தில் என்ட்ரிஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து லாஸ் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் போய் ட்ரேட் பண்ணுறது தப்பு என்ன கேட்டிங்கன்னா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு வந்து மார்க் பண்ணிட்டோம் லெவல்ஸ்லாம். இதான் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்.